என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஒரு தேசத்தின் விடுதலை, மீட்பு மற்றும் வாழ்வின் நோக்கம், இவை அனைத்தையும் 7 நாட்காட்டி நிகழ்வுகளில் சுருக்கிப் பார்க்க முடியுமா? ஆம். சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் கொடூரமான அடிமைத்தனத்தில் தவித்தபோது அவர்களுக்கு விடுதலை கொடுக்க தேவன் முடிவெடுத்து ஒரு மீட்பின் பயணத்தை துவக்கினார். சுமார் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடக்குமுறையில் இஸ்ரவேலின் கண்ணீரும் கதறலும் உச்சத்தை அடைந்தபோது அவர்களை மீட்க தேவன் முடிவெடுத்து ஒரு மனிதனை தேர்வு செய்தார். அவர் வேறு யாருமல்ல, தன் இனம் தெரியாமல் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்து பிறகு வனாந்திரத்தில் ஒதுங்கிப் போயிருந்த மோசேதான். எரியும் முள்புதர் வழியாக மோசேக்கு குரல் கொடுத்து இஸ்ரவேலின் மாபெரும் விடுதலைக்கான பயணத்தை துவக்க தேவன் அவரை அனுப்பினார். அடிமைத்தனம் முதல் கானான் வரை இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் கடும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டனர். தேவனால் அனுப்பப்பட்ட மோசே இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி கேட்டபோது அரசன் பார்வோன் ஆணவத்துடன் மறுத்தான். இதன் காரணமாக தேவன் 9 பயங்கரமான வாதைகளை அனுப்பினார். 10வது வாதையின் அதிர்ச்சியூட்டும் விவரம். இந்த இறுதி வாதை ஒவ்வொரு எகிப்திய வீட்டின் இதயத்தையே குறிவைத்தது. இஸ்ரவேலர் பலியிட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து தங்கள் வீடுகளின் நிலைக்கால்களில் பூச வேண்டும். சரியாக நள்ளிரவில் மரணதூதன் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை பாதுகாப்பாக கடந்து சென்றான். ஆனால் இரத்தம் பூசப்படாத எகிப்திய வீடுகளிலோ முதற்பேறானவர்கள் அனைவரும் மடிந்தனர். இந்த பேரழிவின் அதிர்ச்சியில்தான் பார்வோன் இஸ்ரவேலர்களை விடுவிக்கச் சம்மதித்தான். இரவோடு இரவாக அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டன. மோசேயின் தலைமையில் செங்கடலை கடந்து தேவன் வாக்களித்த கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேலர் பிரயாணம் செய்தனர். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த 7 பண்டிகைகளை கட்டளையிட்டதன் நோக்கம் வெறும் வரலாற்று நிகழ்வை நினைவுகூறுவதல்ல, மாறாக இந்த பண்டிகைகள் அனைத்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் மேற்கொண்ட ஆவிக்குரிய பயணத்தின் ஒவ்வொரு நிலையையும் நினைவுபடுத்தும் அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது தேவனிடமிருந்து விலகிச் செல்லாமல் இருக்கவும் அவருடைய மீட்பின் வல்லமையை எதிர்கால தலைமுறைகள் அறியவும் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக நாட்காட்டியாகும். 7 பிரதான பண்டிகைகளின் பட்டியல், த லிஸ்ட் ஆஃப் 7 ஃபீஸ்ட்ஸ். தேவனால் கட்டளையிடப்பட்ட 7 பிரதான யூத பண்டிகைகள் பின்வருமாறு. பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அன்லெவன்ட் பிரெட், முதற் பலன் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், வாரங்களின் பண்டிகை, பெந்தெகொஸ்தே, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், பென்டிகாஸ்ட், எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், மகா பரிசுத்த நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்புர், கூடாரப் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள்ஸ், சுக்கோட். இப்போது இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதன் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். இந்த திருநாட்களை ஒவ்வொன்றாக அவை எவ்வாறு கொண்டாடப்பட்டன மற்றும் அதற்கான நடைமுறைகள், சடங்குகள் என்னென்ன என்பதை கர்த்தருக்குச் சித்தமானால் அடுத்து வரும் எபிசோடுகளில் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.